இங்க இருக்கக்கூடிய முருகன் வந்து இந்த ஓதிமலையில உட்காந்துட்டு தான் படைக்கும் தொழிலை வந்துட்டு பண்ணிட்டு இருந்திருக்கிறாருங்க. படைக்கும் தொழிலை முதல்ல பண்ணிட்டு இருந்தது பிரம்மர். பிரம்மன் கிட்ட இருந்து அந்த படைக்கும் தொழிலை முருகன் வாங்கி இந்த ஓதிமலையில உட்காந்துட்டு தான் உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாத்தையுமே படைச்சிட்டு வந்திருக்கிறாரு. முருகன் படைச்ச அந்த எல்லா உயிர்களுமே ரொம்பவும் புண்ணியம் பண்ணதாகவும் ரொம்ப சுத்தமான ஆத்மாக்களாக இருந்ததுனாலும், தாவரங்கள், விலங்குகள், புழு, பூச்சி எல்லாமே சுத்தமான ஆன்மாவா இருந்ததுனால அது எதுக்குமே வந்து இறப்பு கிடையாது. எல்லாமே இறப்பு இல்லாமல் ரொம்பவும் தொகை பெருகி போயிட்டே இருந்ததுனால பூமாதேவியினோட பாரம் வந்து அதிகமாயிட்டதாகவும், அதனால் பூமாதேவி மற்ற ரிஷிமார்கள் இவங்க எல்லா தேவர்கள் இவங்க எல்லாருமே போய் சிவன்கிட்ட சொல்கிறாங்க, முருகன் வந்து படைச்சிக்கிட்டே இருக்கிறாரு, அழிவே இல்லை, எல்லாருமே வந்துட்டு அதிகமாயிட்டதுனால பூமாதேவியினோட பாரம் வந்து அதிகமாக இருக்குது, பிறப்பு இறப்பு சமமாக இருந்தால் மட்டும்தான் இந்த பூமியானது சமநிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சிவன்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க.